இருக்கிறது. ஏழு பிள்ளை நரதங்கள், ஹரிச்சந்திர மானகண்டம், சத்தியவான் சாவித்திரி, இப்படியாக சொல்லப்படுகின்ற சங்கரதாஸ் சுவாமிகளால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த நாடகங்கள், இசை நாடகங்கள், கூத்துகள், அது தவிர வில்லுப்பாட்டு, ஒரு ஸ்டோரி டெல்லிங், ஒரு கதையை இருந்தபடியே பாடி நடித்து சொல்லுகின்ற வில்லுப்பாட்டு வடிவம். அதைவிட சிலம்பம், காவடியாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் என்று சொல்லி இப்படி எத்தனையோ வகையான கலை வடிவங்கள் எங்களுடைய தமிழருடைய பாரம்பரிய கலை வடிவங்களாக இருக்கிறது. அதற்குள்ளே மூத்ததும் முதன்மையானதுமாக இருப்பது கூத்துகள். அப்ப இந்த கூத்துகளை யார் செய்யலாம் என்றால், அந்த காலங்களில், இப்ப நான் சிறுவனாக இருந்து பார்த்து வளர்ந்த காலங்களிலே குறிப்பிட்ட ஒரு வகுப்பினர் மட்டும், அவர்களுடைய பரம்பரையினர் மட்டும் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தார்கள். அதனால் அந்த சமூகத்திலே ஒரு 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 குறைவான, ஒரு மதிப்பு குறைவாக ஒரு கணிக்கப்பட்ட நிலையிலே தான் அவை செய்யப்பட்டு வந்து கொண்டிருந்தன. காலப்போக்கில் இந்த யுத்தம் ஆரம்பித்து முடிந்ததுக்கு பிறகு எங்களுடைய போராட்ட காலம் இருக்கிற அந்த நேரத்திலே தான் சில சில ஆட்களுக்கு மட்டும்தான் கலை வடிவம் என்று இல்லை, இது எல்லா எங்கள் தமிழ் மொழி பேசுகின்ற அனைவரும் செய்யலாம், தனிய குறித்த ஒரு வகுப்பினருக்கு மட்டுமல்ல, இது அனைவருக்கும் உரியது என்ற ஒரு எடுகோள் முன்வைக்கப்பட்டு எல்லோரும் எல்லாத்தையும் செய்யலாம் என்ற அடிப்படையில் செய்யப்பட்டது. அதுலேயும் கொஞ்சம் பேர் தான் விருப்பப்பட்டு செய்து கொண்டு வந்தார்கள். அந்த வகையில் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே காத்தவராயன் கூத்தில் ஈடுபடுவதற்கும், இசை நாடகங்களில் ஈடுபடுவதற்கும், வில்லுப்பாட்டில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு கிடைத்தது. குறிப்பாக சின்னமணி ஐயா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வில்லுப்பாட்டினுடைய தந்தை அச்சுவேலி சின்னமணி ஐயா அவர்கள், கணபதி பிள்ளை. அவருக்கு நான் ஒரு 25 நிகழ்ச்சிகள் ஹார்மோனியம் வாசிக்கிற பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தது. என்னுடைய மகள் தர்சிகா 6 மாதம் இருக்கிற பொழுது அவர் திருவண்ணாமலைக்கு வந்து அவரோட தொடங்கினார் நான் இந்த நிகழ்வு. அவர் என்னுடைய மகளையும் பிளஸ் பண்ணினவர். தர்சிகாவும் இப்போ வில்லுப்பாட்டு 2-3 மேடை செய்துட்டா. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், அந்த ஒரு நல்ல கலைஞர்களின் ஆசீர்வாதங்களோடு நானும் இதுகளை கற்றுக்கொண்டு வந்தேன். இங்கே பேராசிரியர் பாலசுந்தரம் இருக்கிறார். அவர் தமிழ்துறை தலைவராக இருக்கிற பொழுதுதான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நான் அந்த கூத்துகள் இதெல்லாம் கற்றுக்கொள்ள வாய்ப்பாக இருந்தது. நெல்லியடியை சேர்ந்த கணபதி பிள்ளை அண்ணாபியார் தான் எங்களுக்கு வந்ததை பழக்கினவர். இசை நாடகத்தை பொறுத்தவரையில் தைரியநாதன் அண்ணா, அவர் இறந்து விட்டார். மறைந்த தைரியநாதன் அண்ணா தான் எங்களுக்கு வந்ததை பழக்கினவர். ஆனால் இந்த இசை நாடகத்துக்கு எனக்கு மானசீகமாக குருவாக இருந்தவர் CN செல்வராஜா என்று சண்டிலிப்பாயைச் சேர்ந்தவர். அவரும் அமரத்துவம் அடைந்து விட்டார். என்னுடைய மானசீக குரு அவர்தான், CN செல்வராஜா. அவரை பின்பற்றி அவர் ரோட்டில் போய்க்கே தானே சாதகம் பண்ணி பாடிக்கொண்டு போவார். அவருக்கு பின்னால நான் ஓடிக்கொண்டு போவேன் கேட்டுக்கொண்டு. சின்ன நான் சொல்ற கதையெல்லாம் ஒரு 6-7 வயசுல நடந்த விஷயங்கள். அவைதான் பிற்காலத்தில் எனக்கு இதுல கொஞ்சம் ஈடுபடுவதற்கு, இப்போவும் நான் பெரிய எக்ஸ்பர்டான ஆள் இல்லை, கற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன். இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த வகையில் எனக்கு தெரிந்த கலைகளை புலம்பெயர் நாட்டிலும், இன்றைக்கு சினிமா எல்லா இடத்திலும், தொலைக்காட்சி நாடகங்கள், சினிமாக்கள், வெறுமை பாடல்கள், இந்திய பாடகர்கள், இப்படி என்று எங்களுடைய நாட்டின் எங்களுடைய மொழி பேசுகிற எங்களுடைய பிள்ளைகளுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் குறைந்து வேற வேற கலை வடிவங்களுக்கான முக்கியத்துவங்கள் கூட கொடுக்கப்பட்டு அதுக்கு நாங்கள் ஈடுபட்டு கொண்டு போகிற ஒரு தன்மை அதிகம் இருக்கிறது. எனக்கு ஒரு மன வருத்தம். அந்த வகையில் நான் யோசித்தேன், எனக்கு தெரிந்த கலைகளை முதல் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆர்வம் பெறத்தக்கதாக செய்ய வேணும். என்னுடைய மகன் தர்சிகா, மகள் தர்சிகா, மகன் ரிதுஸ்கரன், அவர்களையும் இதில் முதல் ஆரம்பத்திலேருந்து ஈடுபடுத்தி கொண்டு வந்தபடியினால, என்னுடைய மனைவியும் எனக்கு இந்த ஒப்பனைகள் அதுகள் செய்கிறதுக்கு உதவி செய்கிறபடியினால கொஞ்சம் வாய்ப்பாக இருந்தது. அவர்களுடைய சப்போர்ட் இல்லாட்டி எனக்கு இதுகளையும் செய்ய இயலாது. எனவே நான் அவர்களை கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்தெடுத்து இன்றைக்கு இப்போ என்னோட ஒரு 25-30 பிள்ளைகள் பெற்றோர் தாங்களாக விரும்பி இணைந்து கொண்டு செயற்பட வந்தார்கள். அந்த வகையில் கடந்த வருடம் 24ஆம் ஆண்டில் தமிழர் நாட்டுப்புற கலை மன்றம் கனடா என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி
2 தடவைகள் காத்தர்வான் கூத்தை மேடியேற்றினோம். ஆ 2019ஆம் ஆண்டிலே வில்லுப்பாட்டு ஒன்றை பழக்கி டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் ஸ்காப்ரோ கேம்பஸில் தமிழ் இருக்கைக்கான நிகழ்ச்சி ஒன்றிலே நாங்கள் அதனை செய்தோம். அன்றைக்கு -35 அன்று நாங்கள் ஜனவரி 19ஆம் தேதி -35 கடும் பிரயத்தனத்தின் மத்தியிலே நாங்கள் அந்த நிகழ்வை செய்து முடித்தோம். அந்த நிகழ்வுக்கு இசையமைப்பாளர் இமான் சிறப்பு முதன்மை விருந்தினராக வருகை தந்திருந்தார். அதைத் தொடர்ந்தும் வேறு வேறு நிகழ்வுகளில் வில்லுப்பாட்டு செய்திருக்கிறோம். காத்தவராயன் கூத்தும் இந்த ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் 2015 முதல் ஒரு கூத்து நாங்கள்லாம் செய்த நாங்கள். பிறகு 2017 கொட்டும் மழையில மார்க்கம் வீதியில் செய்த நாங்கள் மைக்க கையில் வச்சுக்கொண்டு. அப்போ இவ்வாறு இந்த பிள்ளைகளோட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்து வந்து கடந்த வருடம் 24 தான் ஒரு முழுமையான ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராமை 2 தடவை தமிழிசை கலாமன்றத்திலும் எஜெக்ஸில் இருக்கிற ஒரு ஜே கிளாக் ஹைஸ்கூல்லையும் நாங்கள் அதை மேடியேற்றி இருந்தோம். பலருடைய வந்த அத்தனை பார்வையாளர்களுடைய பாராட்டுதல்களும் எங்களுக்கு கிடைத்தது. அந்த வகையில் என்னோடு பங்கு கொண்ட அத்தனை பிள்ளைகளுக்கும் சிறப்பாக பேரன்ஸ் பெற்றாருக்கும் என்னுடைய குழுவில் எஸ்கேல இருந்து பல்கலைக்கழக பட்டதாரிகள் வரை இருக்கிறார்கள் பிள்ளைகள். ஒன்று அப்படி இருக்கிறார்கள். சரிதானே? அப்ப ஏன் நான் இவர்களை இதுக்குள்ள கொண்டு வர வேணுமென்றா ஏற்கனவே பாரதிமே சொன்னது போல இணைந்திருக்கிற பிள்ளைகள் அவ்வளவு பேருமே இனப்பற்றும் மொழிப்பற்றும் கலைப்பற்றும் உடைய பிள்ளைகள்லாம் என்னோடு வந்திருக்கிறார்கள். எனக்கு அதுதான் இலகுவாக சில விஷயங்களை செய்வதற்கு முடிந்திருக்கிறது, இனிமேலும் முடியும். ஏனென்றால் இந்த கூத்து இதுன்றதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். மிக கடினமானது கற்றுக்கொடுப்பு. மியூசிக் டான்ஸ் எல்லாம் ஈஸியாக கற்றுக்கொண்டு போயிடலாம். கூத்துல பாட வேணும். பாட வேணும் அன்னைக்கு சுருதியோட தாளத்தோட பாட வேணும். பிறகு ஆட வேணும், ஆடிக்கொண்டு பாட வேணும். சும்மா நின்று பாடுறதில்லை, ஆடி ஆடி பாட வேணும், சுருதியோட பாட வேணும், தாளத்துக்கு பாட வேணும், நடிக்க வேணும், வசனங்கள் பேச வேணும். அப்ப பாருங்க, கூத்து என்கிறது வந்து மற்ற வடிவங்கள் எல்லாவற்றையும் விட மிக மிக கடினமானது. அதுக்கு ஒரு தனித்துவமான பொறுமை வேணும். என்னோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் அந்த பொறுமையை ஆற்றலை அவர்கள் வளர்த்து வச்சிருக்கிறார்கள். அவர்களுடைய திறமை தான். நான் ஒன்றும் அவர்களுக்கு பழக்கி நான் கடைசி வரையும் சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு அவர்கள் விருப்பத்தோடு. ஏன் நான் சொல்றேன்னா, உதாரணத்துக்கு நான் வேலை முடிஞ்சு வருகிற பொழுது அவர்கள் பயிற்சியில இங்கே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அவ்வாறு தாங்களாக வந்து இதை இது எங்களுடைய கலை, நாங்கள் கற்றுக்கொள்ளணும் என்று செய்து கொண்டு வந்தார். அந்த வகையில் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டவர்களை நான் ஒவ்வொருத்தராக அறிமுகம் செய்து அவர்கள் என்னென்ன பாத்திரங்களிலே நடித்தார்கள் என்பதை சில வீடியோ காட்சிகள் மூலமும் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு என்னுடைய குரூப்பில் இருக்கிற எஸ்கே வகுப்பை சேர்ந்த மிக சிறிய சிறுமி இன்றைக்கு பர்த்டே. இந்த பேருமா சாரி, ஷபிரா. எங்கேயம்மா இருக்கிறீங்க சபிரா குட்டி? கையை காட்டுங்க, தூக்கி காட்டுங்க. இன்றைக்கு சபிரா குட்டின்ற பர்த்டே. அவாவுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒருக்கா பர்த்டே விஷ் பண்ணி விடுவோம். ஓகே, அந்த நாள் வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி சொல்லலாம். ஹேப்பி பர்த்டே புள்ள. Thank you. ஓகே. அவன் எங்கட வில்லு இதுகளில் நடித்தவன். நான் இதில் இன்னொரு விஷயம், இந்த வில்லுப்பாட்டம் வந்து எப்படி செய்தனான்னா, தனிய இருந்து கதை சொல்றது மட்டுமல்லாமல் அந்த கதையிலே ஒரு பின்னணி வருகிற பொழுது அதை காட்சியாக மேடையில நடிப்பித்து காட்டினேன். அப்ப அது பலருக்கும் வித்தியாசமாக இருந்தது.
கூடுதலான ஆட்களை நான் அதில் ஈடுபடுகிறதுக்கு அதை ஒரு உத்தியாக நான் பயன்படுத்தி கொண்டேன். அதில் எனக்கு பெருவெற்றியும் கிடைத்தது. அந்த வகையில் நான் இன்று காத்தவராயன் கூத்திலும் வில்லுப்பாட்டிலும் பிள்ளைகள் பங்கு கொண்ட சில காட்சிகளை வீடியோ மூலமாகவும், இப்பொழுது இருக்கிற பிள்ளைகள் ஜூமில் இணைந்திருக்கிறார்கள், என்னோடும் இங்கு இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாத்திரங்களில் இருந்து ஒவ்வொரு பாடல்களை பாடி காட்டுவார்கள். பிறகு வீடியோ காட்சியை நான் உங்களுக்கு போட்டு காட்டி இன்றைய நிகழ்வை தொடர்ந்து செய்து கொண்டு போகலாம் என்று நினைக்கிறேன். அந்த வகையிலே இன்று எங்களுக்கு ஒரு இந்த வாய்ப்பினை தந்த பார்வதி மிஸ்ஸுக்கு, இந்த வசந்தம் உளவளத் துணை அமைப்பினருக்கும் தமிழர் நாட்டுப்புற கலைமன்றத்தின் சார்பிலே நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது நிகழ்வுக்கு வரலாம். உங்களுக்கு தெரியும், கூத்துல ஒரு காப்பு பாடல் இருக்கும். எந்த ஒரு கூத்தை செய்யறதுனாலும் அதுக்கு ஒரு காப்பு பாட்டு ஒன்று இருக்கும். அந்த காப்பு விருத்தம் பாடித்தான் கூத்துகளை தொடங்குவார்கள். அப்ப நான் முதல்ல அந்த கூத்து பாட்டின் காப்பு பாட்டுல ஒரு 2 பாட்டை நான் காட்டுறேன். அம்மா ஓரானை கண்ணே கண்ணே எங்கள் உமையாள் பெற்று அம்மாயிரானை கண்ணே கண்ணே எங்கள் ஈஸ்வரியாள் கண்ணே கண்ணே எங்கள் மூத்த இவ்வாறு காப்பு பாடல் ஒரு 10-12 பாடல்களுக்கு மேல இருக்குது. அதை அப்படியே பாடி முடியத்தான் பாத்திரங்கள் பிறகு தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு வருவினம். பொதுவாக எல்லா வகை கூத்திலும் பாத்திர அறிமுகம் என்று ஒன்று இருக்குது. ஒரு பாத்திரம் மேடைக்கு வரைக்குள்ள அவர்கள் யார் என்று தன்னை பற்றி அறிமுகப்படுத்தி கொண்டு வருகின்ற ஒரு ஒழுங்கு இந்த கூத்தில இருக்குது. சரிதானே? அந்த வகையிலே காத்தவராயன் கூத்தின் முதலாவது காட்சி முத்துமாரியம்மன் வருகின்ற காட்சி. இப்பொழுது முத்துமாரியாக நடித்தவர் ஜஸ்மிதா சிவரூபன். இவர் உங்களுக்கு தெரியும், சண்டேஸ்ல ஈஸ்ட் எஃப்எம் வானொலி கேட்கிறாக்களுக்கு அவருடைய குரல் நன்றாக பரிச்சயமாக இருக்கும். மாலை 5 மணியில இருந்து 7 மணி வரையும் சிறுவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியை அவர் செய்கிறார்கள். அவவும் அவருடைய ஒரு நண்பியுமாக சேர்ந்து இந்த 2 பேரும் செய்யணும். ஜஸ்மிதா சிவரூபன் பல மேடை நிகழ்ச்சிகளிலே அறிவிப்பாளராகவும் அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். என்ன கிரேட்டமா படிக்கிறீங்க? கிரேட் 11 அவ படிக்கிறா. பாருங்க, ஒரு முக்கியமான காலகட்டம். பல்கலைக்கழகத்துக்கு வங்காள போக வேணும். இப்படியான நேரத்திலும் இந்த கலைகளோடு அவர்கள் இணைந்து செயற்படுகிறார். இப்ப என்னோட அடுத்த குரூப்ல இங்கதான் இருக்கிறா. அவ தன்னுடைய காட்சியில ஒரு 1-2 பாட்டை பாடி காட்டுவா. அதுக்கு பிறகு நாங்கள் அவ இந்த காஸ்டியூம் போட்டு நடித்த ஒரு காட்சியை நாங்கள் வீடியோல பார்க்கலாம். ஓகே, ஜஸ்மிதா. மாறி தங்காடுமா அவ ஆயிழை மாறனுக்கு 7 பேரா 7 பேருக்கும் நீரிழையாள் அவ இடும்பி என்னும் நல்ல மாறி அல்லோ தேசாதி அம்மன் தேசமெல்லாம் அவ திருநடனம் அம்மன் செய்ய வென்று திருநடனம் செய்ய வென்று முத்துமாரி அம்மன் அவ மாறிதவி அம்மன் இங்கு ஓடி வந்தேன் முத்துமாரி அம்மன் அவ மாறிதவி அம்மன். ஓகே, இப்ப இதே நாங்கள் இப்ப ஒரு காஸ்டியூம் எல்லாம் போட்டு மேடையில எவ்வாறு அவ பாடி நடித்திருக்கிறான்றத பார்ப்போம்.
இவ்வாறு அவனுடைய காட்சி தொடர்ந்து போகும். பிறகு அவங்க தொடர்ந்து சிவபெருமான் வருவார். சிவபெருமானாக இந்த கூத்திலே நடித்திருக்கக்கூடியவர் செந்தூர் ராஜா மனோகரன். அவர் இருக்கிறாரோ தெரியல, வேலை அவர் முடிஞ்சு வர இன்றைக்கு சில லேட்டாக தான் சொன்னவர். நாங்கள் இப்ப அவருடைய நடித்த ஒரு வீடியோ காட்சியையும் பார்ப்போம். அவர் இப்ப இன்ஜினியரா இருக்கிறார். அல்லது விலை உண்ணதவோ நீனಂತೆ என்று அவர் அப்படியே பாடிக்கொண்டு போவர். இவர் இதுக்கு நடித்திருக்கிறது வந்து செந்தூர் ராஜா மனோகரன். அவர் வந்து ஒரு இன்ஜினியரா இருக்கிறார். அவர் படித்து முடித்து பொறியியல் துறையில அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக விஷ்ணுவாக நடித்திருப்பார் சேரன் சத்தியசீலன். இவரும் கிரேட் 11 மாணவன். அவரும் சூமில் இணைஞ்சு கொண்டிருக்கிறார் என தெரியல, எல்லாரும் இதுதான். அவர் நடித்த ஒரு காட்சியை பார்ப்போம். இவ்வாறு கிருஷ்ணருடைய பாடல் போய்கொண்டிருக்கும். அவரை தொடர்ந்து நாரதருடைய காட்சி. இந்த நாரதர் கதாபாத்திரத்தில் தோன்றி நடித்தவர் இப்ப பக்கத்தில் இருக்கிறார். சுபோதனன் ஜெயக்குமார். இவர்தான் நாரதருக்கு நடித்து பலருடைய பாராட்டுகளையும் பெற்றவர். இப்போ ஹவுசிங் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங்கில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவரும் ஒரு பட்டதாரி தான். இப்பொழுது அவருடைய ஒரு பாடலை நேராக பாடி போட்டு பாட போறீங்க. நேரம் அவருடைய வாய்ஸில் ஒரு பாட்டை இப்போ நேராக கேட்போம். கேட்டுட்டு அவர்கிட்ட நடித்ததையும் பார்ப்போம். பாரமுப்பரின் நூலும் சடையும் பஞ்சாச்சாரமும் துலங்கவே நடந்து விசிறி கையிலேந்தி நாரத முனி தோன்றினார். நடந்து விசிறி கையிலேந்தி நாரத முனி தோன்றினார். முருகி பறந்த நடிய சடையும் முப்பரி நூலும் துலங்கவே பறந்த நடிய சடையும் முப்பரி நூலும் துலங்கவே வெறிக்க பார்த்த பார்வையோடு நாரத முனி தோன்றினார். பார்த்த பார்வையோடு நாரத முனி தோன்றினார். ஓகே, இப்பொழுது நாங்கள் அதனை வீடியோ காட்சியில பார்ப்போம். இடையில அந்த வீடியோக்கு போறதுக்கு முதல் எங்களுக்கு பிரதான பின்னணி பாடகி சசி கௌரி. நான் திருமதி சசிகரன் கௌரி தான். அவ எங்க சசி கௌரி ஒருக்கா கையை தூக்கி காட்டுங்க. ஆரண்டது எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் விஜய கௌரி சசிகரன். அம்பாள் கலைக்கூடம் என்ற ஒரு கல்வி நிறுவனத்தை அமைத்து சங்கீதத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதுமில்ல வயலின் அப்படி என்று பல துறையான ஒரு சேவகத்தை செய்து கொண்டிருக்கின்றார். நான் சொல்றது போவ மைக்கை புழுங்கிட்டாண்டு. சின்ன வயசுல ஏதோ எடுத்துட்டு மைக்கை புழுங்கிட்டா. அதான் நமக்கு அவ்வளவு சத்தமாக வருது. மைக் தேவையில்லை.
நீ இல்லைன்ற ஹைட்டோண்டு அவ பாடுவா. இதெல்லாம் ஒரு கிஃப்டட் இது கிடைக்கிறது. இப்படியான குரல் வளம் கிடைக்கிறது. கடவுள் இறைவன் கொடுத்த வரம். அவ எங்களோட சேர்ந்து இணைந்து கொண்டது நாங்கள் செய்த வரம். இப்பொழுது நாரதருடைய காட்சியை நாங்கள் பார்ப்போம். நாரதமுனி எப்படி இருக்கிறார்? நேர பார்க்கறதுக்கும் அதிலேயும் அப்படி இருக்கிறார். நல்ல நல்ல நடிப்பு நல்லா இருக்கு. ஓகே, அடுத்தது மூன்று பேரும் கலைக்கிற ஓகே. அடுத்ததாக இந்த கதையின்படி முத்துமாரி என்ன செய்யறா என்றால் சிவபெருமானிட்ட போய் ஒரு வரம் கேட்கிறா, தனக்கு ஒரு குழந்தை வரம் வேணும் என்று. அப்ப சிவன் சொல்லுவார், நீ வைகை கரைக்கு சென்று தவம் இருக்க வேண்டும், அங்க நான் ஒரு மானாகவும் உனது சமையன் மகா விஷ்ணு ஒரு கரையாகவும் வந்து உனது தவத்தினடியில் ஒரு ஆண்மகவை ஈன்று விடுவோம், அதை இனி பிள்ளை என்று எடுத்து வளர்த்து மகிழ்ச்சி அடைவாய் என்று சொல்லி அனுப்பி விடுவேன். அப்போ முத்துமாரி வைகை கரைக்கு போறா, அங்க போய் பெற்றெடுக்கிறா. அவர்தான் பாலகாத்தான். அவ்வாறு பாலகாத்தனாக நடித்து எங்களுக்கு பெருமை சேர்த்து தந்திருப்பவர் நிதுஷன் தசிபரர். நிதுஷன் இங்க என்னோட இருக்கிற பக்கத்துல. நிதுஷனுங்க, நீங்கள் உங்களோட பாட்டில உண்ட பாடி காட்டுங்க, கையொதுக்கி காட்டுங்க. நீங்கள் யார், என்ன செய்வன்னு சொல்லுங்க. சத்தமா கலைங்க. ஓடி வந்த அம்மா தங்கதான், அம்மா தங்கதான், நானும் ஒற்றை காலால் இப்போ நான் மாறிட்டேன், இப்போ நான் மாறிட்டேன். நானும் ஒற்றை காலால் இப்போ நான் மாறிட்டேன், இப்போ நான் மாறிட்டேன். வந்த அம்மா தங்கதான், அம்மா தங்கதான், நானும் காலங்காலால் இப்போ நான் மாறிட்டேன், இப்போ நான் மாறிட்டேன். வெரி குட், வெரி குட். இப்பொழுது நாங்கள் அவர் பாலகாத்தான வேஷம் போட்டு மேடையிலே தோன்றிய ஒரு காட்சியை பார்ப்போம். அம்மா, நீங்கள் எதற்கும் கலங்காதீர்கள். நான் சத்தியம் செய்து அந்த ஆயுதங்களை தடுத்து விடுகிறேன் அம்மா. அம்மா, இப்ப இவர் இது ஒரு பேரிடர். இந்த பேரிடரில் இருந்து அந்த மக்களையும் தாயாரையும் காப்பாற்றப்படுகிறதால்தான் அவருக்கு காத்தவராயன் என்ற பெயர் முத்துமாரியினால சூட்டப்படுகிறது. இவர் பள்ளிக்கூடம் போய் படித்து வளர்ந்து வார காத்தானாக இங்கே தோன்றி நடித்து எங்களை மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கக்கூடியவர் வாரணன் ஜெயக்குமார். அதாவது நாரதருக்கு நடித்தவற்றை அண்ணா. அவர்தான் பிரதான மெயின் கேரக்டர் காத்தவராயன். இங்கே வாரணன்
நீங்கள் இணைப்பிலே இருக்கிறீர்கள். உங்களை அறிமுகம் செய்து கொண்டு ஒரு பாடலையும் பாடி காட்டுங்கள். அதன் பின்னர் நீங்கள் காட்சியிலே நடித்த இதுகளை நாங்கள் போட்டு காட்டுவோம். ஓகே. வணக்கம் எல்லாருக்கும். கேக்குதா? தெரியுதா? ஓ, இப்பதான் தெரியுது. வணக்கம். தெரியுது. ஓகே. எப்படி இருக்கீங்க டீச்சர்? நல்லது நல்லது. வாரணன் வாங்க. உங்களோட பாட்டுல ஒரு 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 2 பாட்டை பாடு. ஓமோ. ஓகே, தெரியுது. ஓகே. உங்களோட முகம் கிளியரா தெளிவில்லாம இருக்குது. வெளிச்சங்கால காருக்குள்ள இருக்கேன் சார். சாரி. சரி சரி சரி. ஓகே. யா. நானும் ஆதிசிவன் மைந்தனல்லோ, நானும் ஆதிசிவன் மைந்தனல்லோ, நானும் ஆதிகாத்தானோடி வாரேன் சபையோரே, ஐயா பெரியோரே, ஆதிசிவன் மைந்தனல்லோ. ஓகே ஓகே ரைட். நாங்கள் இப்ப அவர் நடித்த காட்சியை நேரடியா பார்ப்போம். ஓகே, அது அவருடைய காட்சி தான் கூடுதல் கூத்துல இதில் வரும். ஆனால் ஒவ்வொருத்தட்ட மேக்கப்போட அவர்கள் எவ்வாறு இதில் வந்து நடித்திருக்கிறார்கள், சாதாரண உடையில் எப்படி இருக்கிறார்கள் என்றதை நீங்கள் 2 கம்பேர் பண்ணி பார்க்கலாம் என்றதான் நான் இந்த மாதிரி ஒரு ஒழுங்கமைப்பை செய்திருக்கிறேன். அடுத்து இதிலே தோன்றி நடித்த பாத்திரங்கள் ஆரியப்பு மாலை கதாநாயகி. மன்னிக்கும், அதுக்கு முதல் சின்னான் இருக்கிறார். காத்தானுடைய நண்பர் சின்னான். தரணியா தசிபரவா கிரேட் 10 படிக்கிற ஒரு மாணவி. எங்கே தரணியா, உங்களை அறிமுகப்படுத்திட்டு நீங்க ஒரு பாட்டை பாடி காட்டுங்க. வணக்கம். கருப்புடுத்தி கச்சை கட்டி தொட்டியத்து ராசன் நாடும் கள்ளவாணிந்தார் பாளையத்து ராசன். வெள்ளை வனத்து கட்டி தொட்டியத்து ராசன் நானும் வெண்ணீரம் பூசி கொண்டேன் தம்பியவர் நானும் பூசிக்கொண்டேன் தம்பி அவர்தானும். ஓகே, இப்போ நாங்கள் அவ சின்னான் பாத்திரத்தில் தோன்றி நடித்த காட்சியை பார்ப்போம். அது அப்படியே அங்கே தூக்குவாள்களுக்கோ தொட்டியத்திராசனோ ஓகே ஓகே. இவ்வாறு இந்த காட்சி தொடர்ந்து போகும். அப்புறம் காத்தானும் சின்னானும் நண்பர்களாகி சூதாடி அப்படியே காட்சிகள் போய்கொண்டிருக்கும். அடுத்த பிரதானமான பாத்திரம் ஆரியப்பு மாலை. ஆரியப்பு மாலையாக ரைட், பொதுமக்கள் மன்னிக்க வேணும், நானும் கொஞ்சம் வயசு தான் மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ரைட், பொதுமக்கள்ல நடிச்சாக்கள்லாம் இனியில் என்ற குட்டி சென்னோட சேர்ந்திருக்கிறோம். அவையல் வில்லுப்பாட்டிலையும் நடிச்சிருந்தவையல். இதுல வந்து ஷியான் மயூரன் எங்க ஒருக்கா நீங்கள் வாங்கோ, ஒரு முழுமையாக ஸ்கிரீனு. அவையல் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் தங்கை 2 பேர் இருக்கிறோம். ஷியான் கையை காட்டுங்க. அவர் ஒரு ஆள். அடுத்தது
சலீனா பின்ன நிக்கிறா பக்கத்துல. அடுத்தது இன்றைய பர்த்டே பேபி ஷபிரா. இவைகளெல்லாம் பொதுமக்கள் பாத்திரத்துக்குள்ள வந்தது. அதே மாதிரி சோலை ராஜ்குமார். எங்கேம்மா ராஜ்குமார் சார் சோலை எங்க? கையை காட்டுங்கோ. காட்டினோம் அங்க இருக்கணும் தெரியுது இல்லையா? முதல் வந்துடுண்டவ. ஓகே, சோலை ராஜ்குமார். அடுத்தது சென்னி ராஜ்குமார், சோழன் ராஜ்குமார். அவைகள் 3 பேர், 2 அக்கா மாரும் ஒரு தம்பியும். அதே போல அக்ஷிகா ஜெகதீபன். அக்ஷிகா வரையில் என்னம்மா? இன்றைக்கு வரையில். ஓகே. மற்றது ஆதினி பார்த்திபன். அவன் வரையில். ஆதினி பார்த்திபனும் வரையில். சுடர்மிளா சசிகரன். எங்க சுடர்மிளா சசிகரன்? சுடர்மிளா வகுப்பு கிளாஸுக்கு போயிட்டு அவன் ஒரு குட்டி சின்னார் தான். இவர்கள் தான் பொதுமக்கள் பாத்திரத்திலே நடித்திருந்தார்கள். அந்த காட்சியை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். மாத்துங்க உங்களுக்கு அன்னைக்கு அனுப்பினதை எடிட் பண்ணி சொன்னா அந்த வீடியோ நான் கதைக்கிறேன், நீங்கள் அது இருக்க பாருங்க. சரி, அதுல என்னென்னால் அந்த எடிட் பண்ணின இது வந்து இதுல ஆட் பண்ணப்படையில அந்த பிறகு செய்த அந்த வீடியோ நாங்கள் அவர் எடுத்து காட்டுவார். ஃபோனில் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அனுப்பினேன் வாட்ஸ்அப்பில். அதை நாங்கள் கடைசியிலே போட்டு காட்டலாம். இப்போ ஆரியப்பு மாலைன்ற இதை நாங்கள் பார்ப்போம். தஷிகா அந்த வீடியோக்கா டவுன்லோட் பண்ணிட்டு தாங்க ஷேர் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் வந்து ஆரியப்பு மாலையாக நடித்திருப்பவர் தார்மிகா மணிமாறன். அவள் மெக்மாஸ்டர் யூனிவர்சிட்டியில் படித்து முடிச்சுட்டு இருக்கிறா. இப்போ நாங்கள் அவளுடைய காட்சி ஒன்றை பார்ப்போம். அவ தார்மியா அங்க நீங்கள் ஒரு கையை காட்டுங்க. வணக்கம். ஓகே, இவதான் தார்மிகா. மிகுந்த ஆர்வமுள்ள ஒரு ஆள். ஆரியப்பு மாலைக்கு மிக சிறப்பாக நடிச்சிருக்கிறா. இப்போ அவ பாடுற ஒரு பாட்டை கேட்டுட்டு பிறகு காட்சிக்கு போவோம். அறிந்திடுவீர் தெரிந்திடுவீர் சபையோரை கேளும் நானும் ஆரியப்பு மாலை வரேன் சபையோரை பாரும். நானும் ஆரியப்பு மாலை வரேன் சபையோரை பாரும். முத்து பல்லக்கில் ஏறியல்லோ ஆரியப்பு மாலை அவ முழு முழுண்டு வாராவா ஆரியப்பு மாலை முழு முழுண்டு வாராவா ஆரியப்பு மாலை. ஓகே, இப்போ ஆரியப்பு மாலை எப்படி முழு முழுன்னு வாரான்றதை நாங்கள் காட்சியில பார்ப்போம். ஓகே, ஓகே. அடுத்தது தோழிகள். 2 பேர். தோழிகள் 2 பேர். அதுல ஒரு ஆள் வந்து ஷானுகா நவதீபன். எங்க ஷானுகா நிக்கிறீங்களோ? ஓ மாஸ்டர் நிக்கிறேன். ஓகே, ஷானுகாவும் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். இப்ப அவ தன்னுடைய தோழிக்குரிய பாடல் ஒன்றை பாடி காட்டுவா. பாடுங்க. முத்து பல்லக்கில்லரியல்லோ ஆரியப்பு மாலை அவ தானோடி வாராவா ஆரியப்பு மாலை
பட்டோ பல பலக்க அரிய பூமாலை அவ பாடக காலோசை பின்ன அரிய பூமாலை. ஓகே, வெரி குட், வெரி குட். இப்ப இவவோட இன்னும் ஒரு தோழிக்கு நடித்திருப்பா கலைக்கோதை சசிகரன். கலைக்கோதை சசிகரன் எங்க தோழி, நீங்கள் உங்களோட பாட்டுல ரெண்டு பாடுங்கோமா. கால் விலங்கு கை விலங்கு அம்மாவே நாங்கள் கிழக்கு கழட்ட வேணா பெருவிலங்கு போடுகிறோம் நாங்கள். தோல் விலங்கு தொடை விலங்கு அம்மாவே நாங்கள் கிழக்கு தொலையாத பெருவிலங்கு போடுகிறோம் நாங்கள். ஓகே, வெரி குட், நல்லது, நன்றி. இப்ப நாங்கள் அந்த 3 பேர் மாரியப்பு மாலையும் தோழிகளும் சேர்ந்து வருகிற ஒரு காட்சியை பார்ப்போம். ஓகே, என்றால் அப்படியே அந்த காட்சிகள் முழுமையாக போகும். பிறகு இப்படி பொதுமக்கள் வந்து காத்தான் சின்ன முறையிடுகிற பொழுது, அதாவது காட்டு விலங்குகள் வந்து பயிர் பச்சை அளித்திட்டம் என்றோடனே வேட்டைக்கு போவினோம், அரியப்பு மாலையை அங்கே சந்திக்கிறோம். அப்படி என்று அந்த காட்சி போய்கொண்டிருக்கிறது. இதுல எடுக்கக்கூடிய மாதிரி எடுக்கலாம். ஓகே, இப்ப நாங்கள் அந்த பொதுமக்கள் பாத்திரத்துல நடித்தாக்களை நாங்கள் இப்ப பார்ப்போம். இதுதான் பொதுமக்கள் புள்ளிகள் என்ற காட்சி. அடுத்தது காத்தான் வந்து களிமரத்துக்கு காட்சி, வேட்டை காட்சி. இது வருது, பாட்டு போடுறாங்க, பாடுற பாட்டு. ஓகே, காத்தானும் சின்னானும் சேர்ந்து நடிக்கிற ஒரு காட்சியை நாங்கள் இப்ப பார்ப்போம். இது என்னென்றால், வேட்டையாடி களைத்து போய் ஒரு குளத்துல தண்ணீர் எடுத்து குடிக்க போயினோம். அந்த இடத்துல அந்த குளத்துல அரியப்பு மாலை தோழிகளோட நீராடி விட்டு போவா. அப்ப அவர் காத்தான் களைச்சு போய் தண்ணி எடுத்து குடிக்க போவார். அப்ப அங்க வாசனை வீசும். அதை காட்டுகின்ற ஒரு காட்சி இப்ப பார்க்கலாம். அவள் குளித்த கங்கையே, இவ்வளவு ஆத்மனையாக இருந்தாள். இது உன்னுடைய நாடு.
அதிமயக்கம் நம்பி கொள்ளுதடா. ஓ அத்தரல்லோ தின்னான் உனக்குதடா. உனக்கு மணக்குதா? என்னடா எனக்கு உனக்குது. அத்தரல்லோ தின்னான் உனக்குதடா. மணக்குதடா எனக்கு அதிமயக்கம் தம்பி கொள்ளுதடா. என்று இந்த காட்சி அப்படியே போய்க்கொண்டிருக்கிறது. இறுதியாக கழுமரத்தில் இருக்கிற ஒரு காட்சி. போட் கப்பல் கழுமரம் இது காளிக்கு போறது. அடுத்தது பல்லத்து மாங்காளி காளி என்ற ஒரு காட்சி. அந்த காட்சி இப்போ கழுமரத்தில் அவர் இருந்த பிறகு அந்த காளி வருது. கழுமரத்தில் இருந்தக்கு பிறகுதான் மகிழ்ச்சியடா மகனே, உனக்கு இப்பொழுது ரைட் ஆமாமடா மகனே, இது பண்ண வேண்டுமா? இதை போடுங்க. கொட்டிய சொல்வசனம். அம்மா அம்மா நான் மறப்பதில்லை, அம்மாவை மறப்பதில்லை. என்ன மயில் விழியால் ஆடிய பூமாலையிலே. மகனே, நீ அந்த ஆணியப்பு மாலையை மனம் பிடிப்பதாக இருந்தால் ஒரு கழுமரத்தில் ஏறி பெற வேண்டுமடா. என்னம்மா சொல்கிறீர்கள்? கழுமரமா? ஆமாமடா மகனே, அந்த ஆரியப்பு மாலை பிறக்கும் பொழுது அவளுடன் சேர்ந்து ஒரு கழுமரமும் பிறந்ததடா. அந்த கழுமரத்தில் ஏறி வருபவர்களுக்குத்தான் அவளை திருமணம் செய்து கொடுப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீ அந்த கழுமரத்தில் ஏறி வர வேண்டுமடா. அம்மா கழுமர கழுமரத்தில் ஏறி வரணும் என்ற உடனே காத்தானுக்கு கலக்கம் பிடிச்சிட்டுது. என்னடா காதலிச்சன் பேசாமல் இருந்திருக்கலாமே என்று. இருந்தாலும் என்ன செய்யறது, ஆசைப்படையில் கழுமரத்தில் ஏறுவோம் என்று போய் கழுமரத்தில் ஏறி ஏற முடியாமல் துன்பப்படுகிற பொழுது காளி வந்து அவருக்கு உதவி செய்கிறார். அப்போ அந்த காட்சியையும் பார்ப்போம். கழுமரத்தில் ஏறுற அந்த காட்சி. காதலி இந்த கொடிய கணவரத்தை வந்தடைந்து விட்டேனே. இதை நான் எப்படித்தான் ஏறப் போகிறேனோ அம்மா. ஓராம்படி ஏற வென்றால் ஓராம்படி ஏற வென்றால் பெற்றவளே தாய்
ஓகே, இப்படி 1ஆம் படி 2ஆம் படி 3ஆம் படி என்று 10 படி வரையும் ஏறி போகணும். ஏறி போய் அவருக்கு இயலாம போகுது. கடைசியா காளிய கூப்பிடுறார். ஹலோ ஓய் உம், ஆ இல்ல, இல்ல, கொஞ்சம் முன்னுக்கு இருக்கீங்களா? கொஞ்சம் ரைட். இப்ப காளிய வல்லத்து மாங்காளியவர் நினைச்சு கும்பிட்டு கழுமரத்தடியில விழுந்துடுவார். இப்ப வல்லத்து மாங்காளியா எங்களுக்கு இதுல நடிச்சிருப்பவ துளசிகா. என்ன பேர் அவளோட பேர் என்ன? இதுல கஸ்தூரி நிக்கிறா, நீங்க புதிய போட்டதுல மட்டும் நிக்கிறேன். ஓ அவன்கிட்ட தான் இருக்கணும். ஓ அதான் சொல்லுங்க, பேரு சொல்லுங்க. நடக்குங்க. அந்த முதல் போட்ட வீடியோல கடைசியா முதல்ல கஸ்தூரி செல்வம் நடிச்சிருந்த முதல் தரம் செய்யக்கல, 2ஆம் தரம் செய்யக்கல தான் துளசிகா செந்தில்குமரன் நடித்தவ காளியாக. அவள் கிரேட் 10 படிக்கிற ஒரு மாணவி. 3 நாள் தான் நமக்கு பயிற்சி கொடுத்து வந்து செய்த கடைசியில் என்ன முதல் காளிக்கு நடித்தவா வெக்கேஷனில் போனபடியா இவ தான் வந்து சேரணும்னு சொல்லி மிக ஆர்வத்தோட வந்து ஒரே ஒரு நாள் தான் நான் சொல்லிக் கொடுத்தது. ஆனால் 3 நாள் பயிற்சி என்று வந்தவா. சொல்லிக் கொடுத்தது நான் ஒரு நாள் மட்டும்தான், மிச்சம் அவவே பழகி வந்து செய்தா. எங்க துளசிக்கா ஒரு கையை காட்டுங்கோ, எங்க இருக்கிறீங்க? வணக்கம். இவ தான் துளசிக்கா. ரைட். இப்ப எப்படி வாரான்னு பார்ப்போம். இந்த கொடிய கழுமரத்தை ஏற வேண்டும் என்று எனக்கு தாயாரிட்ட கட்டளைப்படி அதை ஏற முடியாமல் தவிக்கிறேன். அம்மா, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் அம்மா, உதவி செய்ய வேண்டும் அம்மா. ஓ அப்படியா? பிறகு உதவி செய்து அப்படியே அவர் காப்பாற்றப்பட்டு பிறகு அரியப்பு மலையை திருமணம் செய்து சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அந்த கதை அப்படி முடிகிறது. அதுபோல் வில்லுப்பாட்டில் ஈடுபட்ட ஒரு சில காட்சியை நான் காட்டி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறேன். வில்லுப்பாட்டம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல தனிய ஸ்டோரி சொல்றது மட்டும் இல்லாமல் இந்த கதை சொல்லி கொண்டு போகிற பொழுது சில காட்சிகளையும் நான் அங்கே காண்பித்தேன். ஏனென்றால் அது எங்களோட தமிழ் பிள்ளைகளுக்கே தமிழ் சரியா தெரியாட்டிலும் அந்த காட்சிகளை பார்க்கிற பொழுது இலகுவாக விளங்கும் என்பதனால காட்சிப்படுத்தியும் இதை காட்டியிருந்தேன். வாழ்வியலையும் பாரம்பரியங்களையும் எடுத்துரைக்கும் வகையான ஒரு கதையை நான் சொல்லப் போகிறேன். அப்படி என்ன அன்றைக்கு நல்லா இருக்க போகுது. சொல்லுங்க, நாங்க எல்லாரும் வாழ்வியலையும். ரைட். இப்போ இதில் நீங்கள் ஒன்றை பார்க்கலாம். காத்தவராயனாக நடித்த வாரணன் ஜெயக்குமார் இருக்கிறார். அருவா மாக்கால காட்டுறோம். பக்கத்தில் சின்னானா நடித்த தரணியா இருக்கிறா. அதே போல் இங்கால முத்துமாரிக்கு நடித்த ஜஸ்மிதா இருக்கிறா. இவதான் முத்துமாரி.
இங்கால கடத்தோட இருக்கிறவர் தான் மனோகரன், செந்தூர் சிவனுக்கு நடித்தவர். நடுவில் இருக்கிறதா என்னுடைய புத்திரி தர்சிகா. சரி, அப்படி என்ன அன்னைக்கு நல்லா இருக்க போகுது. சொல்லுங்க சொல்லுங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து கேட்போம். சரி. அடுத்த காட்சியை போடுங்க. பாட்டு மாட்டு சீனி. போடுங்க, அதை போடுங்க. இதுல வந்து உழவராக அந்த உழுது கொண்டு போகிறவர் வந்துதான் பாலகாத்தான நடித்தவர். இவர்கள் எல்லாம் இந்த பொதுமக்கள் கேரக்டர்ல நடிச்சாக்கெல்லாம் இந்த பசுவில் 2 பேர் பசுக்களாக நடித்திருக்கிறார்கள். எல்லாம் முகமுடியெல்லாம் போட்டு கட்டபடியா பிள்ளைகளுக்கு தெரியும் யார் நடித்ததுன்றே தெரியாது. அதான் நான் முதல்ல காட்டினேன். யாரா இதுல நடிச்சாக்க பொதுமக்கள் சின்ன குட்டீஸ் கையை தூக்குங்கோ, ஒருக்கா காட்டுங்க இதுல. ஓகே, ரைட். அடுத்தது குரூப்பும் பேர் இல்லை மென்னரு. அடுத்தது கோலத்தா ஒரு நாள் கோலாத்தும் அவன் வேலையாட்களும் மாடு மேய்ப்பு செல்வியிலே ஊடகங்கள் என்ற இடத்தில் 7 குன்றுகளுக்கு இடையில் இருந்து ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டது. இந்த தொப்பி போட்டுக்கொண்டு நிக்கிறவரை இப்ப நீங்க நேர பார்க்கலாம். முன்னுக்கு ஆளை காட்டுங்க. வணக்கம் சொல்லுங்க, வாங்க வாங்க முன்னுக்கு. சத்தமா சொல்லணும், கேட்க இல்லையா? இங்க வாங்க, இதுல வந்து சொல்லுங்க. வணக்கம். எல்லாரும் கேட்டது அவர் சொன்ன வணக்கம் கேக்குது. வணக்கம். ஓகே, வணக்கம். உங்க பேர் என்ன? நிகரன். என்ன கிரேட் படிக்கிறீங்க? எஸ்கே. நிகரன் எஸ்கே படிக்கிறார். அவர் தான் நீங்க இதுல தொப்பியம் போட்டுக்கொண்டு ஒரு கோடாலியோட நிற்கிறார். கடும் வேலைக்காரன், தோட்டக்காரன். ஓகே, குட். சரி, போங்க. குழந்தையின் அழுகுரல் கேட்கிறதே. நன்றாக தேடி பாருங்கள். இதோ குழந்தை இங்கே இருக்கிறது. எங்கே? இங்கே. ஆஹா, ஒரு அழகான ஆண் குழந்தை. பசுமைக்கு வந்த
இந்த வில்லுப்பாட்டுல கதையை சொல்லி கொண்டு போகிற நேரத்தில் அந்த பாடல்ல வார கருத்துக்கு உரிய மாதிரி காட்சிகளையும் அமைத்து இந்த பிள்ளைகளோட இணைந்து செய்து பலருடைய பாராட்டுகளையும் பெற்றுக்கொள்ள வாய்ப்பாக இருந்தது. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்ட அத்தனை மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் என்னுடைய மனம் நிறைவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இந்த சிறுவர்களை நாங்கள் எங்களுடைய இந்த கலைகளிலே ஈடுபடுத்த வேண்டும் என்றால், அதாவது பாடசாலை அவருடைய கற்றல் கற்பித்த செயற்பாடுகள் தவிர்ந்த புறப்பாடவிலான இதுகளில் ஈடுபட வேண்டும். இத்தகைய கலாசார நிகழ்ச்சிகளில் பிள்ளைகள் ஈடுபடுத்தினா நல்ல அவர்கள் எங்களுடைய கலைகளை கற்றுக்கொள்வார்கள். அப்ப அவர்களுக்கும் விருப்பம் இருக்கிறபடியினாலையும் இன்னும் ஆர்வமுள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற வேறு இளைய தலைமுறையினரையும் நாங்கள் எங்களோடு இணைத்து கொள்ள விரும்புகிறோம். உங்களுக்கு தெரிந்த உறவுகள் நண்பர்கள் இருக்கிற பிள்ளைகள் இருந்தால் அவர்களை வர சொல்லுங்க. நாங்கள் இலவசமாகத்தான் நாங்கள் அதை கற்றுக் கொடுக்கிறோம். பயிற்சிக்கு அவர்கள் ஒழுங்காக வந்து கற்றுக்கொண்டால் பிற மேடை நிகழ்ச்சிகளை நாங்கள் அவர்களை செய்வோம். இந்த ஆண்டிலும் ஒரு நிகழ்வை நிகழ்த்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். ஆனால் நீண்ட தூரம் பயணிக்க நிறைய பயிற்சிகள் தேவை. ஆனால் எல்லா பிள்ளைகளின் படிப்பும் குழம்பாத வகையில் அவருடைய மேலதிக வகுப்புகள் குழம்பாத வகையில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அவருடைய உள்ளத்தையும் உடலையும் நல்ல ஒரு ஒழுக்கமான முறையிலே சீரான முறையிலே வளர்த்தெடுக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த தமிழர் நாட்டுப்புற கலைமன்றம் கனடா என்பதை நாங்கள் உருவாக்கி எல்லாருமாக இணைந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்திலே நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெற எங்களுடைய மேடை நிகழ்ச்சிகள் நாங்கள் நிகழ்த்துவதாய் அறிந்தால் நீங்களும் வந்து பார்த்து நேரடியாக வந்து பார்த்து எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக பார்வதி மிஸ்ஸுக்கும் உளவள அமைப்புக்கும் எங்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.